டேய், அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்தியாவும் அமெரிக்காவும் அங்காளி பங்காளி சண்டைவாதிகளாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முக்காடு நேர்களே, என்னடா சொல்கிற முக்காடு? நம்ம தான் ஃபாதர்லேண்டு மதர்லேண்டு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு, அப்புறம் ட்ரம்ப் எல்லாமே நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மோடிஜி, நீ என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், செப்டம்பர் மாதத்தில் பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாட்டில் எந்தெந்த உலக நாடுகள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த பிரிக்ஸ்கிலே பேர் இருக்குது பாருங்க. பி பிரேசில், ஆர் ரஷ்யா, ஐ இந்தியா, சி சைனா, எஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்க போகிற உலக நாடுகளில் இப்போ வளர்ந்துட்டு வர நாடுகள். அதாவது இந்த லிஸ்ட்டில் அமெரிக்கா இருக்காது. முக்காடு நேர்களே, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்த போகிறாங்க செப்டம்பர் மாதத்தில். இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல், இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற சவுதி அரேபியா, அப்புறம் ஈரான், அப்புறம் நிறைய யுஏஇ கண்ட்ரிஸ், அப்புறம் நிறைய நாடுகளை அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ண போகிறாங்க தெரியுமா? அதாவது இவ்வளோ காலமாக இந்த பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே அமெரிக்கா டாலர் பில்ல தான் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அப்படி வேணாம். நம்மளோட நாடுகளோட, அதாவது இந்தியா ரூபாய், அதாவது ரஷ்யா ரூபில், அப்புறம் சைனா யுவாங், இந்த மாதிரி அவங்களோட நாணயத்திலே வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்க. இப்படி வர்த்தகம் பண்ணுறதுனால அமெரிக்காவோட டாலர் மதிப்போட ஆதிக்கம் குறையும், அதாவது சொந்த நாடுகளோட வர்த்தகம் அதிகரிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை தான் கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறாங்க முக்காடு நேயர்களே. இப்போ ஏற்கனவே அமெரிக்காவோட டாலரில் வர்த்தகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஏதாவது ஒரு மொக்க காரணம் சொல்லி அவங்களுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முக்காடு நேயர்களே. அதாவது அமெரிக்காவோட கூட்டாளி கட்சிகளும் இந்த பிரிக்ஸ் மாநாடோட கூட்டாளி கட்சிகளும் சேர்ந்து டமால் டுமில்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஆனால் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முக்காடு நேயர்களே. பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அப்புறம் இந்த உலக நாடுகளுக்கு இடையே சண்டைகள் வருமா, இல்லை சமாதானம் வருமா? வெயிட் பண்ணி பாருங்கள் முக்காடு நேயர்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க முக்காடு நேயர்களே.